ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கேட்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினர்ஜின் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 766 இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இதுக்கு மேலே 768க்கு மேலே போனால் அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம். எப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஐடியோட ஆட்டத்தினால இந்த இருக்குல்ல, நிஃப்டியோட பயங்கரமான ஒரு ஏற்றம். இன்னும் ஒரு 2% தான் அவனுடைய இது இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பாயிண்ட் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது முடிஞ்சிட்டாச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் திரும்பும், ஐடியும் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் இது வந்து சின்ன இது தான். பட் ஆனால் இது 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இது வாங்கியிருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருப்போம். இது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஸ்டாக்கை பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் போடும்போது பர்ஃபெக்டாக டச் ஆகிருந்தது. இங்கே பாருங்கள் 1 2 3. இது ஏன் முன்னாடியே போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணேன், அதை வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டச் ஆகிருக்கும். டச் ஆகி ஒரு 200 பாயிண்ட், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் கிட்ட போயிருக்கும். இதுக்கு நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணேன். பார்ப்போம். இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 25,023 இருக்குல்ல, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரில்லியனோட எக்ஸ்டென்ஷன் வந்து அங்கே தான் வருது. ஸோ அங்கே போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து புட் ஆப்ஷன் போட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்து வச்சுப்போம். இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். நானும் இந்த வீடியோ நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் ட்ராக் பண்ண முடியும். நம்மளோட பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும். இல்லைனா கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியாதுல்ல. நம்ம பண்ணுறது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கான டெஸ்ட்டாகவே இதை வச்சுக்கிறேன். இது பார்க்கலாம். இது கரெக்டாக போயிட்டு திரும்பி வருதான்னு பார்க்கலாம். வந்ததுன்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் போட்டு ப்ராஃபிட் பண்ணுறேன். ப்ராஃபிட் பண்ணனா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டு, ஏற்ற இறக்கம் வந்துகிட்டே இருந்தது. காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏறுறான் இறங்குறான், அதே தான் ரிப்பீட் மோடு அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ இதனால் எதுவும் ட்ரேடும் இதில் இனிஷியேட்டிவே பண்ணல. ஸோ அமைதியாக விட்டுனேன். நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லேயே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இது கீழே உடச்சாலும் ஒரு நல்ல இது இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் இதுக்கு இறங்கும் போதே எனக்கு கேப் டவுன் ஆக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றுறானுங்க திருப்பி இறக்குறானுங்க. இதுமாரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கறது நல்லது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து திரும்பலை. ஸோ அதனால் அமைதியாக வேடிக்கை பார்க்கறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நிஃப்டி டைவ் ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அமைதியாக இருக்கான் பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இங்கே பாருங்கள், நிஃப்டியோட அந்த இது இருக்குல்ல, அந்த ரிசல்ட் ஒரு ஐ இருக்குல்ல, அதை தான் அவன் சப்போர்ட்டாக எடுத்திருக்கான். இதுக்கு மேலே போனால் தான் நிஃப்டி பேங்க் வந்து திரும்பும். அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, 1630க்கு மேலே இவன் வந்து மேலே போக ஆரம்பித்தான்னா நிஃப்டி பேங்க் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருந்தான். ஸோ இவனையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் எடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா பர்ஃபெக்டான செட்டப் இப்போலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இது எங்கேருந்து போட்டிருக்கேன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதுலேருந்து எடுத்தது. இது திரும்பும் போதே நான் இங்கே சப்போர்ட் போட்டேன். கீழே போட்டிருந்தேன் கரெக்டாக ஒரு இந்த இது போட்டிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம இது பண்ணியிருக்கேன். இது இருக்குல்ல, இந்த இது போட்டு இந்த இது போட்டோம்னா அழகாக எடுத்துருக்கலாம். இந்த அட்லீஸ்ட் இதுவாவது போட்டிருக்கும். ஸோ பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு மிஸ் பண்ணிவிட்டு பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது காட்டுறேன். அது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கலாம். அந்த லேர்னிங்கை நீங்கள் உங்கள் ஸ்விங் ட்ரேடில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிறத விட இந்த குட் செட்டப் இருக்குல்ல, இந்த குட் செட்டப்லேருந்து தான் பர்ஃபெக்டாக நல்ல ஒரு இது எடுக்க முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் குட் செட்டப்பை தேடுங்க. ஸ்டாக்கை தேடுறத விட அந்த ஸ்டாக்கில் குட் செட்டப்பை தேடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். பிரேக் அவுட் ஸ்டாக்கை தேடுறத விட இது வந்து அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். நான் நிறைய வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் பண்ண நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராக்கிங் லிஸ்ட் போயிடும். ட்ராக்கிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஆனால் பிரேக் அவுட் ஆகி மேலேயே தான் இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆகி மேலேயே தான் இருக்கான். இது கீழே வராமல் வேலைக்கு ஆகாது. அப்படியே தான் சைடு வைஸே தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பாருங்கள், நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். மார்ச் மாதத்துலேருந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம்.
இவன் ப்ராஃபிட் பண்ணாமல் விடுறதா இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அவன் ஏறிடுவான். அதுக்காக தான் விடாமல் வச்சிருக்கிறது. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம ஐஆர்எஃப்ஸும் சரி, ஆர்ஓவினாலும் சரி, அதுக்கப்புறம் எரிடாவும் சரி, இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தோம். எப்போ நம்ம தூக்கணுமோ அப்போத்துலேருந்து பாருங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் தூக்காமல் வச்சுட்டே இருந்தது. ஸோ ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூடியூப் சேனலில் கூட நம்ம பாருங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள். ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் நான் என் பர்சனாக ட்ராக் பண்ணுறேன். பட் அதை விட்டுட்டேன். ஏன்னா எந்த பேட்டர்னும் தெரியாதனால விட்டுட்டேன். பட் ஆனால் ஏறிச்சு. அது ஏன் ஏறினான்றது அந்த ஆர்டர் புக் வச்சு ஏற்றிருக்கானுங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ டபுள் பாட்டம் அப்புறம் ட்ரிபிள் பாட்டமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இறக்கிட்டு கூட திருப்பி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போனான்னு வச்சிங்களேன், 14 மேலே போயிடுச்சுன்னா விக்ஸு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நிஃப்டி ஃபார்மை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, இன்றைக்கி ஒரு சாதாரண இதுமாரி தான் வந்திருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி. இதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து போடலாம். இங்கேருந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். இது ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் இருக்கான். 2.56 தான். ஸோ இது கிட்ட கூட போகலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கூட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் போகணும்னு ஒரு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி கூட திரும்பவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. டாடா பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக இதுவாகிருக்கான், செல்லிங் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த சப்போர்ட்டை வந்து இன்னும் உடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடைக்கல. பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். இது உடைச்சானா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கு. கொஞ்சம் பார்க்கலாம். இது கீழெலாம் வந்துன்னா யாரா வச்சுருந்தா கீழே வந்துடுங்க. ஐஆர்பி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ஏற்றின அதே கேரியில் கீழே இறக்கியிருக்கானுங்க. பார்ப்போம், இவன் கண்டிப்பாக ஏற்றுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி, இந்த சப்போர்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் 113ன்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி இன்றைக்கி 5% கிட்ட ஏறி இருக்கும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உடைச்சானா ஃபாஸ்ட்டாக ஏறுவான். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கான குட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நல்லா வேடிக்கை பாருங்கள். வேடிக்கை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா சர்வே பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே சொல்கிறோம், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.